அது சரியா 2020 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெசில் பெலிகாட் அப்படின்ற 68 வயது நிறைந்த இந்த பெண்மணிக்கு திடீர்னு அவங்களுடைய உடல்நிலையில சில மாற்றங்கள் ஏற்படுது. முக்கியமா பிரெயின் ஃபாக் ஏற்படுது, சம்பந்தம் இல்லாம பேசுறது, மெமரி லாஸ் ஆகிறது, வெயிட் லாஸ் ஆகிறது. அது கூடவே தன்னுடைய 3 பிள்ளைகள் கிட்ட கால் பண்ணி பேசினாலுமே என்ன பேசணும் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்திலே மறந்துடுறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லயுமே பயங்கர சேஞ்சஸ்லாம் தெரியுது. பாரிஸ்ல இருந்து 100 மைல் தாண்டி இந்த பிள்ளைகள் இருக்கிறதுனால தன்னுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இந்த ஜெசல் அப்படின்ற பெண்ணுக்கு இந்த வீட்டில் இப்படி உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு சரியா செப்டம்பர் 12, 2020 வாக்கில் எப்போதும் போல காலை நேரத்தில் கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்ததில் ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, சாதாரணமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி தன்னுடைய முட்டிக்கு கீழே வைத்து, அதாவது கையை தொங்க விட்டபடி தன்னுடைய முகத்தை அந்த கேமராவில் தெரிகிற மாதிரி அந்த மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போகும்போது அவருக்கு முன்னாடி குட்டப்பாவாடை அணிந்த நிலையில் ஒரு பெண் நிற்கிறாங்க. அதாவது மாடர்ன் ட்ரெஸ்லாம் ஆஃப் ட்ரெஸ் போட்ட நிலையில் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட நெருக்கமாக இந்த நபர் போயிட்டு தான் தொடைப்பகுதி கிட்ட இருக்கிற அந்த மொபைல் ஃபோனை அப்படியே நைஸாக அவங்களுடைய பின்பக்கம், அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு கீழே அந்த மொபைல் ஃபோனை எடுத்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. இதை அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு நோட் பண்ணியிருந்திருக்காரு. உடனடியாக அந்த நபர்கிட்ட வந்து அவருடைய மொபைலை பிடுங்கி, நீ இதுக்கு முன்னாடி 3 முறை இதே மாதிரி நிறைய பெண்களை வீடியோ ஷூட் பண்ணியிருக்க, இந்த முறை நீ வசமா மாட்டிக்கிட்ட, நீ வீடியோ தானே ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. அவர் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அந்த செக்யூரிட்டி கார்டு விடுறதா இல்லை. இதனால அந்த செக்யூரிட்டி கார்டு உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணி சம்பவ இடத்துக்கு வர வச்சிருந்திருக்காரு. போலீஸ் ஆஃபீஸருமே அந்த நபர்கிட்ட இருந்து மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கே அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. யார் அந்த நபர்? அந்த நபருடைய மொபைலை போலீஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு அவர் சீக்கிரட்டாக ஏதாவது பெண்களை வீடியோ ஷூட் பண்ணியிருக்காரா இல்லையா? இந்த சம்பவத்துக்கும் நான் சொன்ன ஜெசல் பெலிகாட் அப்படின்ற அந்த 68 வயது நேர்ந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இந்த வழக்கில் காத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் டாமினிக் பெலிகாட் மற்றும் ஜெசல் பெலிகாட் அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த வயதான தம்பதியினருக்கு 68 வயது ஆகுது. இவங்க 19 வயது இருக்கிற சமயத்தில் தான் ஒருத்தர் பார்த்துருந்துருக்காங்க. 21 வயதில் இவங்களுக்கு திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா 2 மகன்கள், ஒரு மகள் பிறந்திருக்காங்க. முதலாவதா டேவிட் அப்படின்ற ஒரு மகன், இரண்டாவதா கரோலின் பெலிகாட் அப்படின்ற மகள், மூன்றாவதா ஃப்ளோரியான் பெலிகாட் அப்படின்ற ஒரு மகன். இப்படி இந்த தம்பதியினர் தங்களுடைய பிள்ளைகள் கூட சந்தோஷமா தான் ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நல்ல விதமா வாழ்ந்துகிட்டு இருந்த சமயத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிக்குது. பைனான்சியல் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சதுமே 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டு கோர்ட்ல கூட அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு அந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இறுதியா இவங்களுடைய 40 ஆண்டுகால திருமணத்தின் மூலமா 7 பேர குழந்தைகளுமே கிடைக்கிறாங்க. இதுல ஜெசல் அப்படின்றவங்க ஒரு கம்பெனியில மேனேஜராகவும் கிளர்க்காகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாமினிக் அப்படின்றவர் எலக்ட்ரீஷியனா இருந்திருக்காங்க. இந்த 2 பேருமே கொஞ்ச நாட்கள்ல ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு சரியா 2013 வாக்குல மசான் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தன்னந்தனியா குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்களுடைய இந்த இறுதி நாட்களை பல இடங்கள்ல சுத்தி பார்த்தும் சந்தோஷமா தான் நகர்த்திக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கிற சமயத்துல தான் திடீர்னு இந்த ஜெசலுடைய உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. திடீர்னு வெயிட் லாஸ் ஆகுது. அவங்க தூங்கி எழுந்தாலே பயங்கரமான ஒரு தூக்கம் மறுபடியுமே வந்துகிட்டே இருக்கு. தூக்கம் தெளிஞ்சா கூட கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தூக்கமும் மயக்கமும் இருக்கு. அது கூடவே வெயிட் லாஸ் ஆயிருந்திருக்கு, ஹேர் லாஸ் ஆயிருந்திருக்கு. அது கூட இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு சில சமயங்கள்ல பெயின்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறதையே மறந்துகிட்டே வராங்க. இதனால என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவருமே பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருந்திருக்காரு. அதே சமயம் இந்த டாமினிக்கோடைய தம்பியான ஜோயல் அப்படின்றவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவர்கிட்டயுமே அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மனைவியை காட்டுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஆன்டி ஆக்சிட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காரு. இதனால இந்த ஜெசல் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேர குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பேர குழந்தைகளை பிரிந்ததுக்கு பிறகு அந்த கவலையிலேயே மறுபடியுமே அவங்களுக்கு அந்த டிசீஸ் வர ஆரம்பிக்குது.
இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மோசமாக போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் திடீர்னு சரியா நவம்பர் 2, 2020 வாகல, அதாவது நான் இன்ட்ரோல ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னல, அந்த சம்பவம் நடந்து 1.5 மாதம் கழிச்சு இந்த ஜெசல் தன்னுடைய 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் எதனால இவங்களை வர சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நபர் அந்த பெண்ணுடைய குட்டப்பாவடைக்கு கீழே போயிட்டு ஒரு சீக்கிரட்டாக வீடியோ எடுத்தாருன்னு சொன்னல, அது வேற யாருமே கிடையாது, இந்த ஜெசலுடைய கணவரான 68 வயது நிறைந்த டாமினிக் தான். சம்பவம் நடந்த நாளான செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த டாமினிக் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறதுக்காக போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணை தப்பான இடத்துல சீக்கிரட்டாக வீடியோ ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு போலீஸ் கிட்ட சொன்னதுமே போலீஸுமே கொஞ்ச நேரத்தில் வந்து இவருடைய மொபைலை வாங்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் ஷூட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உறுதிப்படுத்தப்படுது. அதன் பிறகு இவர் ஏற்கனவே 2-3 முறை இந்த மாதிரி பெண்களை ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கார்டு சொன்னதுனால உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் இவருடைய வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட இருக்கிற லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் மற்றும் இவருடைய மொபைல் போன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி எடுத்துட்டு போனதுக்கு பிறகு அதை எல்லாத்தையுமே இவங்க செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. பட் தன்னுடைய கணவர் தெரியாம அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டாரு, மற்றபடி அவர் நல்லவர் தான், அவரை நான் ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜெசல் தன்னுடைய கணவருக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்துகிட்டு வராங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர் நவம்பர் 2ஆம் தேதி ஜெசலை கூப்பிட்டு சில விஷயங்களை காட்டும் போது தான் அவங்களால எதையுமே நம்பவே முடியல. அதற்கு காரணம் என்னன்னா, போலீஸ் ஆஃபீஸர் இந்த லேப்டாப் மற்றும் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இவருடைய வீட்டில் இருந்து எடுத்துட்டு போன போது எல்லா ஃபோல்டருமே ஒன்று விடாம செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி இவருடைய ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணி பார்த்ததுல 6 ஃபோல்டர் இருந்திருக்கு. அது என்னன்னா அபியூஸ், பேக்கப், ஃபேமிலி, வெக்கேஷன், ஒர்க்ஸ் மற்றும் பர்சனல் அப்படின்ற பெயரில் 6 ஃபோல்டரை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அந்த அபியூஸ் அப்படின்ற ஃபோல்டரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸ் ஆஃபீஸர் கனவுல கூட நினைக்காத ஒரு சைக்கோவை கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கே தெரிய வருது. ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் அபியூஸ் அப்படின்ற ஃபோல்டரில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அது கூடவே மணிக்கணக்கில் நிறைய பான் வீடியோஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் அந்த வீடியோவுடைய பெயரெல்லாம் பார்க்கும்போது டைம், டேட்டு மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு அது எல்லாமே மென்ஷனாக இருந்திருக்கு. இதனால ஒவ்வொரு வீடியோவா போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 80ல் இருந்து 90 ஆண்கள் மாறி மாறி வந்துட்டு போயிருந்திருக்காங்க. அதுவும் ஒரே இடத்துல ஒரே பொசிஷன்ல இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த வீடியோவில் அந்த 90 ஆட்கள் கிட்ட வந்தாங்கன்னு சொன்னல, அந்த 90 ஆட்களுமே உறவு கொண்டது யார் கூடனா ஒரே பெண் கூட தான். அந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அது வேற யாருமே கிடையாது, இந்த டாமினிக்கோடைய மனைவியான 68 வயது நேர்ந்த ஜெசல் பெலிகாட் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜெசல் கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் காட்டும்போது அவங்களால நம்பவே முடியல. பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அந்த வீடியோ 2013க்கு மேலே, அதாவது இவங்க மசான் அப்படின்ற பகுதிக்கு வந்தாங்களா, அதன் பிறகுதான் 2020 வரைக்குமே அந்த வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக வெவ்வேறு பொசிஷனில் அந்த வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே ஜெசல் கிட்ட கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க அன்கான்சியஸ் நிலையில் இருக்கிற சமயத்தில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோவை ஷூட் பண்ணது எல்லாமே இந்த ஜெசலோடைய கணவரான டாமினிக் தான். 50 வருஷமா ஒரே நபர் கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவரை தவிர நான் வேற யார்கிட்டையுமே பழகினது கிடையாது, வேற யாரு கூடயுமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி வேதனையோட ஜெசில் சொல்றாங்க. அது கூடவே இமிடியேட்டா டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருமே இந்த டாமினிக் கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் ஜெசலுக்கு அவர் என்னென்ன கொடூரங்கள் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த டாமினிக்கோடைய பிள்ளைகளுமே என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அப்பா நவம்பர் 2ஆம் தேதியே இறந்து போயிட்டாரு. 2ஆம் தேதி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவருக்கு சரியான தண்டனை கிடைக்கணும், அவர் பண்ணது பயங்கரமான ஒரு கிரைம் அப்படின்ற மாதிரி அதனுடைய அப்பாவுக்கு எதிராகவே இந்த பிள்ளைகள் எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. அது கூடவே அந்த ஃபோல்டரை போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்ததுல 27 வயதுல இருந்து 72 வயது இருக்கிற ஆட்கள் கிட்டத்தட்ட 90 பேர்கிட்ட இந்த ஜெசல் கூட உடலுறவுல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அது கூடவே சில பேர் இதுல ரிப்பீட்டடா கூட வந்ததாகவும் சொல்லப்படுது. பட் இதெல்லாம் ஏன் பண்ண, எதுக்காக பண்ண, எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் கொடுத்திருந்திருக்கான்.
இந்த டாமினிக் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கான். தன்னுடைய மனைவிக்கு எப்போதுமே அதிகப்படியான அளவுக்கு தூக்கமாக தெரிய முதல் நாள் இரவு என்ன சாப்பிட்றாங்களோ அதில் கலந்து கொடுத்துருவான். அதன் பிறகுதான் அவங்க மயக்கத்தில் இருக்கிற சமயத்தில் இந்த கொடூரங்கள் எல்லாமே நடக்கும். இதுக்காக அவன் சூஸ் பண்ணது என்னன்னா coco.fr அப்படின்ற ஒரு சாட்டிங் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உண்மையான பெயரை போடாமலே ஃபேக்காக சில ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி சில பேர்கிட்ட பேசலாம். அப்படி இவனுடைய மனைவி மயக்கத்தில் இருக்கிற சமயத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்கிற பொசிஷனை ஃபோட்டோ எடுத்து அந்த பேஜில் அப்லோட் பண்ணுவான். அதை பார்த்துட்டு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சாட் பண்ணுவாங்க. உடனடியாக இந்த டாமினிக் ஸ்கைப் கால் மூலிமா அவங்க கிட்ட பேசி சாட்லாம் பண்ணுவான். அப்படி சாட் பண்ணி பேசும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே போட்டிருந்திருக்கான். அது என்னன்னா, சம்பந்தப்பட்ட நபர் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மனைவி கூட உடலுறவு கொள்ளும் போது அவங்க கண்டிப்பாக காண்டம் போட்டிருந்திருக்கணும். அதே சமயம் ஃபாஸ்டாவோ ஸ்பீடாவோ ரொம்ப ஹார்டாவோ பண்ணக்கூடாது. இது கூடவே பர்ஃப்யூமோ சிகரெட்டோ எதையுமே பிடிக்கக்கூடாது. அதற்கு காரணம் தூக்கத்தில் கூட என்னுடைய மனைவி எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய காரை என்னுடைய வீட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி தான் பார்க்கிங் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இவனுடைய வீட்டுக்கு வரப்போற ஆட்கள் கிட்ட போட்டிருந்திருக்கான். அப்படி இவனுடைய வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவான். அதே சமயம் தன்னுடைய மனைவி நைட் ட்ரெஸ்ல தூங்குற சமயத்தில் அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது அந்த நைட் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு ஏற்கனவே அவன் வாங்கி வச்சிருந்த ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு போட்டு விட்டு சம்பந்தப்பட்ட அந்த நபரை அவங்க கூட உடலுறவு கொள்ள வைப்பான். டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அது எல்லாத்தையுமே இவன் வீடியோவாக ஷூட் பண்ணுவான். ஷூட் பண்ணதுக்கு பிறகு மறுநாள் அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி தன்னுடைய ஹார்ட் டிஸ்கில் சீக்கிரட்டாக வச்சுப்பான். என்னதான் மறுநாள் எழுந்ததுமே அவனுடைய மனைவியனுடைய உடல்நிலையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலும் கூட உனக்கு உடல்நிலை சரியில்லை, ஜுரம் அடிக்குது போல, சீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய மனைவியை தொடர்ந்து சமாளிச்சுக்கிட்டே வந்திருக்கான். இப்படியே 2013 இருந்து 2020 வரைக்குமே கிட்டத்தட்ட பல ஆண்கள் 90க்கும் மேற்பட்ட ஆண்கள் கிட்ட வந்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது. அவங்களுடைய எல்லா வீடியோவுமே ஷூட் பண்ணி அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எந்த டைமிங் வந்தாங்க, எந்த பொசிஷன்ல பண்ணாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த வீடியோவுடைய நேமா போட்டு பக்காவா எடிட் பண்ணி தன்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கா. இதில் ஜெசல் கூட அந்த ஆண்கள் எல்லாமே தேவையான விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாத்தையுமே இவன் தான் மாற்றி விடுவான். மாற்றி விட்டதுக்கு பிறகு அவங்க மயக்கத்தில் இருக்கிற சமயத்தில் நைட் ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டுருவான். அதே சமயம் அவங்கள பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுவான். அடுத்த நாள் எழுந்து பார்த்தா அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு தடையுமே தெரியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிருவான். இதை தான் இவன் இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இதில் இவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் கூட அடிக்கடி வந்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது. 27 வயசுல இருந்து 72 வயசு இருக்கிற நர்ஸ், பிரிசன் கார்டு, எலக்ட்ரீஷியன், அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க, ட்ரக் டிரைவர், ஐடி எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. அவர்களுடைய நேம் டீட்டெயில்ஸ், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவன் கிளியராக நோட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இப்போ இது எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு பெரிய எவிடன்ஸாக தான் அமைய ஆரம்பிக்குது. ஏன்னா விருப்பமே இல்லாமல் அவங்க மயக்கத்தில் இருந்த சமயத்தில் தான் இந்த 90 பேருமே அவங்க கூட உடலுறவுல ஈடுபட்டிருக்காங்க. இதனால கண்டிப்பாக அதுவுமே ஒரு கிரைம் தான். அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீடியோ மூலியமா 51 பேர்கிட்ட ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுல 15 பேர் மேல ரேப் கேஸ் போடப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோ மூலமா சிக்கின எல்லாருமே கைது பண்ணி அவங்களையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிடைச்சதுக்கு பிறகு நீதிமன்றத்திலுமே இந்த வீடியோஸ், போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டும் போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக். நீதிபதியுமே அந்த போட்டோஸ், வீடியோஸை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. இதில் இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, கைது செய்யப்பட்ட அந்த 51 பேரில் சார்லி அப்படின்றவனுக்கு 13 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சார்லி ஜெசலுடைய வீட்டுக்கு 6 முறை வந்திருக்கான். மேற்கொண்டு இவன் தன்னுடைய சொந்த அம்மா கிட்ட கூட இப்படி தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு HIV இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. துரதிர்ஷ்டவசமாக இந்த டாமினிக் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காண்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் போட்டிருந்திருக்கான். அதனால தான் இந்த ஜெசல் பின்னாட்களில் அந்த HIV இருந்து தப்பிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அந்த 51 பேருக்குமே 3 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சில தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இறுதியாக செப்டம்பர் மாதம் 2024 வகையில் இந்த டாமினிக் பெலிகாட் அப்படின்றவனுக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனையை கேட்டதுக்கு பிறகு எல்லாருமே பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த தண்டனை பத்தாது அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. அதே சமயம் இந்த ஜெசலுக்கு ஆதரவா பிரான்ஸ் நாட்டில் பல பெண்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. பட் இறுதியா போலீஸ் ஆஃபீஸர் டாமினிக் கிட்ட எதனால இது எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் அவன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆன்சரை கொடுத்திருந்திருக்கான்.
அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு சின்ன வயதில் இருந்தே மனைவிகளை மாற்றிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஓப்பன் மேரேஜ் தான் எனக்கு பிடிக்கும், இதனால் என்னுடைய மனைவி கிட்ட கூட நான் இதை சொன்னேன், ஆனால் அவங்க இதை ஏற்றுக்கலை. மேற்கொண்டு எப்போதுமே பான் வீடியோஸில் வேற யாராவது நடிக்கிறத தான் நம்ம பார்ப்போம், நானுமே லைவாக நடக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது கூடவே என்னுடைய மனைவியை வேற யாராவது பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே நான் கற்பனைகளை யோசித்து பார்த்தேன், என்னுடைய இந்த ஃபேண்டசிக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்டு இவனுக்கு மல்டிபிள் டிசார்டர் இருக்குது அப்படிங்கிறதையுமே மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமா போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. தற்போதைக்கு இந்த டாமினிக் ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது இந்த ஜெசலுக்கு 60 வயதுக்கு மேலே ஆயிட்டு, கிட்டத்தட்ட அவங்களுடைய முதுமை காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரங்களை அனுபவிச்சிருந்திருக்காங்க. அதிகப்படியான அளவுக்கு அடிக்கடி உங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டதுனால தான் அவங்களுக்கு மயக்கம், தலைவலி, மெமரி லாஸ், வெயிட் லாஸ், ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை அவங்களுடைய உடம்புல கொடுத்துருந்துருக்கு. தன்னுடைய கணவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டாமினிக் உடைச்சிருந்திருக்காரு. தற்போதைக்கு இந்த ஜெசல் சுதந்திரமாக தன்னுடைய பிள்ளைகள் கூட வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி சில கிறுக்குத்தனமான சைக்கோக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. மிஸ்டர் பாபு அப்படின்ற பேரில் ஒரு சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இங்கே எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் கொடுங்க. நீங்கள் இந்த டாமினிக் செய்த செயல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு சம்பவத்தோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.